அம்மா என்னடி இலை எடுத்துக்கிட்டு வந்துட்டியா? சாப்பாடுலாம் தயாரா இருக்கு, எடுத்துக்கிட்டு போய் ஐயாவுக்கு தோட்டத்துல குடுத்துட்டு வந்துரு. என்ன பார்க்கும்போது உன் பாட்டி அலமு ஞாபகம் தான் வருது. காலங்காலமா என் வீட்டுல உழைச்சிட்டு கண்ணை மூடிட்டான். நீயும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருப்ப? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லது. அதையும் நான் தான் செய்து வைக்கணும். அழகு, நம்ம ஊர்ல உனக்கு யார பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு. ஆளுதான் வளர்ந்திருக்க. இவனுக்கு சாப்பாட்டை போடு. ஐயா, இது பெரிய முதலாளி, நான் சரி பண்ணுவா. ஆமா அது ஒண்ணும் இல்ல, ஊருக்கு போயிருந்தப்ப ஓடிட்டா. என்ன அது? சோளம். யோ, கண்ணுல கொள்ளி கட்டி தான் வைக்கணும். காசை வாங்கிக்கிட்டு சோளத்தை உடைச்சு கொடு. நாங்க இல்லடா. ஏமா நானும் பாக்குற சனிக்கிழமையே வர்றியே. சனிக்கிழமை எங்க ஊர் மில்லு வேலை செய்யாது. ஏம்பா அறிவு இருக்கா? பெல் அடிச்சுட்டு வரேன், மாடு மாதிரி வரியே. ஏம்பா நீ ஊமையா? ஜீசஸ், ஐம் சாரி. ஒண்ணு இல்லப்பா, வரேன். மீனா, ஏண்டி மீனா, உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வந்தாரா? சரத்து சொன்னா. எப்படி கல்யாண சாப்பாடு போட போற? நான் பார்த்து சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நாளாச்சு. உன் கல்யாணத்துலதான் சாப்பிடலான்னு இருக்க. எங்கடி, எனக்கு என்னமோ என் கல்யாணம் நடக்கும் நம்பிக்கையே இல்ல. ஏன் ஏன்? என்ன பாக்குறவங்க எல்லாம் வேண்டாம்னு நொண்டி சாக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ அழாதடி, அப்புறம் எனக்கும் அழுக வரும். நம்ம பிள்ளையார்கிட்ட சொன்னா கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. ஆமா, நான் போகாத கோயில் ஏது, முழுகாத குறை ஏது, வேண்டாத தெய்வம் ஏது? எந்த கடவுளும் தான் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்குது. சாமி அப்படி சொல்லக்கூடாது, கண்ணை கெடுத்துடும். என்னமோ பொண்ணை பெத்து கரை சேர்க்கிறதே கஷ்டம், அதுலயே இப்படி நொண்டி பொண்ணை பெத்துக்கிட்டேன். எப்படித்தான் கரை சேர்க்க போறனோ, குறை தீர்க்க போறனோ தெரியல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே போய் பிள்ளைகிட்ட சொல்றேன். பைத்தியக்கார பொண்ணு, அவளுக்கு தெரிஞ்சதை அவ சொல்லிட்டு போற. பிள்ளையாரப்பா, மீனா நொண்டின்னு அவளை யாரும் கட்டிக்க மாட்டேங்கிறாங்களாம். அவ அழுகுறா, அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. அவளுக்கு நீதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லன்னா எனக்கும் வந்துரும், அப்புறம் நான் கோவில மாத்திக்குவேன். என்னடி இது, என்ன வம்படியா கோயிலுக்கு இழுத்துட்டு வர்ற? வேண்டுத பேசாம வாங்க. புருஷன சொன்ன பேச்ச கேட்கணும். என்னங்க, கோயிலுக்கு போங்க, இத வர்றேன். ஏண்டி போங்க. என்ன
அழகு இங்க வாடி. என்னக்கா? ஏண்டி ஜவுளி கடை பொம்மை மாதிரி இப்படியா இருக்கிறது? ராவணி சரியா தான் போடேண்டி. நான் மேல எடுத்து போட போட அது கீழே விழுந்துட்டே இருக்கு. எத்தனை தடவை எடுத்து போடுறது? ஏ இப்படி என்னவா? என்னவா? தாழ்பால் போடாத வீட்டுக்கும் தாவணி போடாத பொண்ணுக்கும் பாதுகாப்பே இல்லடி. மெதுவாடா. லெட்டர் எங்க இருந்து வந்திருக்கு? பணம் அனுப்ப சொல்லி சங்கர் எழுதியிருக்கான். பட்டணத்துல ரொம்ப செலவு பண்ணுவான் போல இருக்க. ஏங்க நமக்கு இருக்கிறதோ ஒரு பிள்ளை, அனுப்பிதான் வைங்களேன். சரிதான், ஒரு பிள்ளைங்கிறதுக்காக சொத்தையை வித்து அனுப்ப சொல்லுவ போல இருக்க. இத பாருங்க, அவனுக்கு படிப்பு இந்த வருஷத்தோட முடியுது. பரீட்சை நேரம். அவன் மனசு சந்தோஷமா இருந்தா தான் ரிசல்ட்டும் சந்தோஷமா இருக்கும். அப்படித்தானே? ஆமாங்க. சரி, அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உனக்கு பண்ணையார் வீட்டுல இருந்து விதவிதமா துணி எடுத்துறாங்க. நீ அதையெல்லாம் மாட்டிட்டு வந்து எனக்கு அந்த சடை போடு இந்த சடை போடு நீ என் உயிர் எடுக்கிற. ஆமா, இந்த அலங்காரத்தெல்லாம் பண்ணிட்டு எங்கடியம்மா போற? ஆத்தங்கரைக்கு போறேன். பாவம், ஒண்ணும் தெரியாத பொண்ணு. ஆண்டாளு, இன்னைக்கு சந்தையில எங்க பார்த்தாலும் ஒரே பூமயம். உடனே உன் நினப்பு வந்துச்சு. பூவோட வந்திருக்கேன். என்னடி பூங்கிற? பூவை பார்த்து பின்ன பூன்னு தான் சொல்லுவாங்க. சலிச்சுக்காத. அம்மா, என்னம்மா? அடிபட்டுடுச்சு. ஐயோ ஐயோ. எங்க? இங்க. இத பாருங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்மனுக்கு விரதம். பேசாம எங்க? திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, புதன்கிழமை சிவனுக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, சனிக்கிழமை வெங்கடாதல படிக்கை. ஏண்டி என்னை இப்படி தவிக்க? இத பாருங்க, இந்த விரத விஷயத்துல தலையிட்டீங்க, அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இத வேற சொல்லி பயமுறுத்துறா. எங்க அப்பா எனக்கு சன்னாசின்னு பேரு வச்சதை விட சன்னியாசின்னே பேரு வச்சிருக்கலாம். பூசாரி மகளை கட்டினது தப்புதான். என்ன என்ன? ஐயா, புளிக்குது. இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல? கூடையில் என்ன கேப்பேன். பயப்படாத. கோளாறு
ஆண்டி ஆளு வருது. நான் சமாளிச்சு அனுப்பிடுறேன். என்னம்மா? மாவு அரைக்கணும். இன்னைக்கு முடியாது. ஏன்? உள்ள மிஷின் ஓடுற சத்தம் கேக்குது. இன்னைக்கு வெள்ள அரவை, நாளைக்கு தான் மாவு. ஆஹா. அட பாவி, எனக்கு எடுத்து நாசமாக்கிட்டியே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். தலைவெட்டி கருப்பேன் எங்க அப்பா பேர் சொன்னா ஊரே நடுங்கும். இப்பவே அவர்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன் பாரு. ஐயோ பயமா இருக்கு. ஏண்டா தலைவெட்டி கருப்ப உயிரோட தோலை உரிச்சிருவாங்க. இதை ஏண்டா முதல்லயே சொல்லல? அவன் கடைசியா தானே சொன்னான். நம்ம நேரம் சரியில்ல. அவங்க அப்பங்கிட்ட போய் சொன்னா தானடா. அவளை வாங்கடா. எங்கடா அவளை காணோம்? இந்த பக்கம் போ. நீ இப்படி போட. அவளை காணுங்க. காண முடியாத இடத்துக்கு அனுப்பிட்டேன். எங்க பொம்பளைங்க விஷயத்துல நீங்க தலையிடுறது என்னைக்காவது ஒரு ஆபத்துல தாங்க முடியும். செத்தா மண்ணுக்காக சாகணும், இல்லைன்னா பொண்ணுக்காக சாகணும்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்காக செத்தா அது வீர மரணம்டா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.